ஊரடங்கால் 3வது வாரமாக சென்னை முடங்கிய நிலையில் ஆன்லைன் உணவு டெலிவரி சேவை படுஜோராக நடைபெற்றது. கொரோனா பரவலை தடுக்க சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கு கடுமையாக அமல்படுத்தப்பட்டது. எனினும் பால், மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுடன் ஆன்லைன் உணவு டெலிவரிக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் ஊரடங்கு காரணமாக பெரும்பாலானோர் ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்ய ஆர்வம் காட்டினர். இதனால் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாலைகளில் பார்க்கும் இடமெல்லாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி ஊழியர்கள் வாகனத்தில் சென்றபடி இருந்தனர். முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதிக அளவில் உணவு புக் செய்வதால் அவர்களுக்கு சேவையாற்றுவது மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக உணவு டெலிவரி ஊழியர்கள் தெரிவித்தனர். லாக்டவுனில் எப்பயுமே நார்மலாக ரெகுலராக ஆர்டர் வருது. இப்போது சண்டேஸ்னால் ஆல்மோஸ்ட் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த டைமில் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அது நார்மலாக வர மாதிரி தான் வருது எப்பவுமே. இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷலாக லாக்டவுன் சொல்லிலாம் இல்லை, வீட்டில் இருக்கிறதால எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க நிறைய பேர். இன்றைக்கி சண்டேன்றதுனால நல்லா இருக்கும் மேடம். மற்றபடி வீக் டேஸ் மாதிரில இருந்தால் லாக்டவுனில் ரொம்ப டல்லாக இருக்கும். சண்டேன்றதுனால நல்லா போகும். பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம் மற்றும் மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆன்லைன் ஆர்டரின் பேரில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் ஆங்காங்கே கண்களில் தென்பட்டனர். இதனால் பல்வேறு இடங்களில் சிவப்பு, ஆரஞ்சு உடைகளில் பலர் இருசக்கர வாகனத்தில் செல்வதை காண முடிந்தது. சென்னை திருவொற்றியூரில் சாலை ஓரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மணலி துணை மின் நிலையத்தை சேர்ந்த மின் ஊழியர்கள் மற்றும் CITU ஒன்றிணைந்து 2வது வாரமாக உணவு சமைத்து வழங்கினர். நாகை மாவட்டத்தில் ஊரடங்கால் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டன. இருப்பினும் நாகை அரசு மருத்துவமனை, நாகை பழைய பேருந்து நிலையம், வேதாரண்யம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அம்மா உணவகங்களில் வழக்கத்தை விட ஏராளமான நோயாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள், ஓட்டுநர்கள் பசியாறிச் சென்றனர். இதேபோன்று மயிலாடுதுறையில் ஆதரவற்றவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. பேருந்து நிலையம் பகுதியில் தங்கியிருந்த ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு காவல் உதவி ஆய்வாளர் அறிவழகன் உணவுப் பொட்டலங்களை விநியோகித்தார். அரியலூர் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். தஞ்சை திருக்காட்டுப்பள்ளியில் பயின்று வந்த அரியலூர் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும், காரணம் எதுவாக இருப்பினும் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். மாணவர்களிடம் எக்காரணம் கொண்டும் வேலை வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர், பள்ளிகளில் மதம், சாதி, அரசியல் ரீதியான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்றும், அப்படி இருக்கும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார். அரசியல் ஆக்காதீர்கள். அதேமாதிரி அந்த குழந்தைங்கிட்ட போய் நீங்கள் எடுத்தது தவறு, இது டிபார்ட்மெண்ட்டு தான் எடுத்துருக்கணும், அதை நீங்கள் கையாண்டது தவறு. அது சட்ட ரீதியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நான் அந்த அமைப்புக்கிடம் சொல்லிக்கிறது ஒன்று தான், இது நம்ம தீர விசாரிப்போம். அதில் உண்மைத்தன்மை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரைக்கும் எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க. தவறு யார் செய்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். இதனிடையே அரியலூர் மாணவியின் தந்தை மற்றும் சித்தி ஆகியோர் தஞ்சை நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜராகி சுமார் 2.5 மணி நேரம் புகார் அளித்தனர். தஞ்சை 3வது ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் மாணவியின் தந்தை மற்றும் சித்தியிடம் தனித்தனியே புகார்களை பெற்றனர். இந்த புகார் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்க அணி த்ரில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. இவ்விரு அணிகளுக்கும் இடையே கடைசி ஒருநாள் போட்டி கேப்டவுன் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் தொடக்க வீரர் மலான் 1 ரன்னிலும், அடுத்து வந்த கேப்டன் பவுமா 8 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இருப்பினும் மறுமுனையில் பொறுப்பாக விளையாடிய டீகாக் சதம் விளாசி அணியின் ரன் உயர்விற்கு வழிவகுத்தார்.
இவருக்கு பக்கபலமாக ஆடிய வாண்டர் டூசன் அரை சதத்தை பதிவு செய்தார். ஆனால் பின் வரிசை வீரர்கள் இந்திய பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் ஒரு பந்து மீதம் இருக்கையில் தென்னாப்பிரிக்கா 287 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 288 ரன்களை இலக்காக கொண்டு களம் கண்ட இந்திய அணியின் தொடக்க வீரர் லோகேஷ் ராகுல் 9 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இருந்தபோதும் ஷிக்கர் தவன், விராட் கோலி ஜோடி சேர்ந்து பொறுப்பாக விளையாடி இருவரும் அரை சதம் கடந்தனர். ஆனால் இவர்கள் இருவரும் சீரான இடைவெளியில் வெளியேறியதால் இந்திய அணி சரிவை சந்தித்தது. இருப்பினும் கடைசி கட்டத்தில் தீபக் சார் அதிரடியாக அரை சதம் விளாசி தென்னாப்பிரிக்க பந்துவீச்சாளர்களை மிரட்டினார். ஆனால் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சார் அவுட் ஆனதும் ஆட்டம் தென்னாப்பிரிக்கா வசம் சென்றது. முடிவில் 4 பந்துகளில் மீதம் இருக்கையில் 283 ரன்களில் இந்தியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது. மேலும் இந்தியாவை வாஷ் அவுட் செய்து 3-0 என்ற ஒருநாள் தொடரையும் கைப்பற்றியது. பருவம் தவறிய மழை, வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் நாடெங்கும் உள்ள நீர்நிலைகள் வேகமாக அழிந்து வருவதாக தரவுகளில் கூறப்பட்டாலும் கர்நாடகாவில் உள்ள பச்சேத்திஹள்ளி சதுப்பு நில பகுதி தொடர்ந்து மேம்பட்டு வருகிறது. அது பற்றிய விவரங்களை பதிவு செய்கிறது நியூஸ் 18 மிஷன் பாணி தொகுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. My brother Navinay, since a young age, though Shriram School has inculcated a sense of responsibility to the environment, we didn't know what to do to help the environment. Gazipur landfill, which is the world's largest landfill, collapsed, killed 2 people and also caught on fire, releasing tons and tons of toxic gas. And for the next 2-3 days, there was smog everywhere. So that's when the connection was created for Navinay that waste and air pollution are very interconnected. Then we did some more research on this connection. We found out almost 30% of Delhi's air pollution is caused indirectly or directly by waste. And that's when we, researched a little more and found out that the best solution is segregation. So then, within 2 months, we had 50 people reach out and join us. Then in the next month or two, we had 100 people. And now we've grown to over 1,500 homes in both Delhi and Gurgaon. After we teach them the importance of waste, we say, hey, you know that waste is contributing to a lot of pollution, both water and air, so why don't you sign up with us? Then we offer a home-to-home pickup, where we go home to home, pick up their waste, take it into our warehouse where we micro-segregate the waste, which basically means if we get paper, we're micro-segregating it into A5 paper, A4 paper, shredded paper, newspaper, and then we aggregate it, which means keeping large quantities of that waste. And after we have those large quantities, we send them to certified recyclers. And we started planting these dense groves, native groves in the heart of the cities, so we can maximize biodiversity and decrease air pollution to the maximum.